வணக்கம். நான் சௌத்ரி தவர் பேசுகிறேன். இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர், நீங்கள் வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்கள், போடுங்க, வைங்க. அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி, ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சுட்டு இருக்கோம். அது வேறு. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? நாய்களா? அறிவு வேணாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, பல தடவை சொல்லியாச்சு. நீங்கள்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறோன்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா? சரி, ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்களே. அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறான்? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க? அப்போ அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலாக வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது போல சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்மந்தமில்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்கில் சேர்க்க சொல்லி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? இது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்கள் இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி, இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே